அவர் திருச்சபையிலே மாற்றங்களை கொண்டு வந்தார், முன்னேற்றங்களை கொண்டு வந்தார். அதைவிட மேலாக உலகம் போற்றும் உத்தமராக திகழ்கிறார். மதத்தை கடந்து அனைவரும் அவரது பணியை போற்றுகின்றார்கள். உலகிலே சமாதான தூதுவராக விளங்கினார். போர்கள் நடந்தன, நடக்கின்றன. அவற்றை குறித்து அவர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். போரானது தீர்வுக்கு வழி அல்ல, அமைதிதான் தேவையானது என்பதை மீண்டும் மீண்டும் செல்லும் இடமெல்லாம் வலியுறுத்துகிறார். இவ்வாறு போர்களினால் பாதிக்கப்பட்டவர்களை குறித்து அவர் வேதனை அடைகிறார். அவரை இருமுறை நான் சந்தித்திருக்கிறேன். அவர் எனது 2 கைகளை பிடித்து கொண்டு மிகுந்த முகமலர்ச்சியோடு என்னை ஏற்றுக்கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர் ஒரு பாசமுள்ள தந்தை, இரக்கமுள்ள தந்தை என்பதை நாம் அறிகிறோம். இரக்கத்தின் ஆண்டை ஏற்படுத்தினார். அந்த இரக்கம் நிறைந்த கடவுளை போற்றும்படியா அழைப்பு கொடுத்தார். பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்ற அழைப்பையும் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் புனிதராக வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். ஒருவேளை திருச்சபையானது அவருக்கு அந்த நிலை கொடுக்கலாம் என்ற முடிவு எடுக்கலாம். அது திருச்சபையினுடைய புதிய திருத்தந்தையை பொறுத்து அமைந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவருடைய வாழ்வானது உலக மக்கள் அனைவரும் போற்றுகின்ற வாழ்வாக இருந்தது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பெண் துறவிகளை திருச்சபையின் வத்திக்கானில் உள்ள முக்கியமான பொறுப்புகளில் அவர்களை அமர்த்தினார். இது மாபெரும் புரட்சியாக கருதப்பட்டது. ஒரு சில எதிர்ப்புகள் இருந்தாலும் தனது சிந்தனையிலே, செயல்பாட்டிலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதை நாம் அறிகிறோம். அன்பு மக்களே, அவருக்கு அஞ்சலி செலுத்துவதோடு, அவருக்காக ஜெபிப்பதோடு, அவருடைய சிறந்த பண்புகளை நாமும் கடைப்பிடிப்போம். அவருடைய வழியில் நடப்போம். திருச்சபை மென்மேலும் வளரட்டும். தொடர்ந்து அவர் ஆரம்பித்து வைத்த அந்த முன்னேற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். திருச்சபையானது அவருடைய பாதையிலே செல்லும் என்று நம்புகின்றோம். தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நாம் இரங்கல் வழங்குகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அவருக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவர் பாதையில் வழிநடக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.